நாடகத்தினுடைய தலைப்பு என்ன? என்னை கூப்பிடு. யாரை கூப்பிடுவோம்? இயேசுவை கூப்பிடு. இந்த காட்சி 1 மொத்தம் 6 காட்சி வருது. காட்சி 1வது காட்சியில் யார் யார் நடிக்கிறாங்க தெரியுமா? சொல்றீங்களா? முன்னாடி வந்துருங்க. லலிஸ், பரணி, தர்சன், மோசஸ், ஜீவா. இவனோட பணத்தை ஒரு திருடி போயிட்டான். நீங்க 2 கண்டுபிடிச்சு தரணும். இந்த 24 மணி நேரத்துக்குள்ள நீங்க கண்டுபிடிச்சு தரணும். அப்ப நீங்க அவங்க அந்த பணத்தையும் திருடியும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன். அது இல்லாம நம்ம ஸ்டேஷனுக்கு பெருமை. ஓகேங்க சார். சீக்கிரம் கண்டுபிடிக்கிற வேலை பாருங்க. எஸ் சார். எஸ் சார். காட்சி 2. ஆஹா, இன்னைக்கு பாரு பணம். சரி, இன்னைக்கு பணம் நமக்கு சரியா போச்சு. என்ன பிடிக்க முடியுமா? எல்லாரும் கவனம். இங்க ஒரு திருடி சுத்தி தெரியுற. எல்லாரும் பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஜாக்கிரதை. வாங்க சார், நம்ம இந்த பார்க்ல போய் தேடி பார்க்கலாம். எஸ் சார். சார், எஸ்ஐ சார் சொன்ன மாதிரி இந்த சிலையை பார்த்தா திருடி மாதிரி இருக்கு. சிலையா போய் சார், வாங்க போலாம். நீங்க வேற அடிக்கடி அறிவிப்பு கொடுத்துட்டே இருக்கிறாங்களே. போலீஸ் நம்மளை போய் கண்டுபிடிக்குமா? நமக்கு ஐடியா இல்ல. சரி. என்ன பிடிக்க முடியுமா? இயற்கையின் அழகு, செயற்கையின் ரசனை என்னுடைய ஆசை. செயற்கையின் அழகு, செயற்கையின் ரசனை என்னுடைய ஆசை. என்னுடைய ஆசையோ ஓவியம்தான். உலகிலேயே உலகத்திலேயே நான் தான் ஓவியராகும். இது என்ன சிலை? அழகா இருக்குதே. ஒரு போட்டோ எடுக்கலாம். ஐயா, கண்ணு விட்டுறது. ஓவிய கலைஞர். நம்ம ஓவிய கலைஞர். என்ன பார்த்து பயந்து ஓடுற இவன் ஒரு ஓவிய கலைஞனா? என்ன ஓவிய கலைஞனா? ஊருக்கெல்லாம் நல்லவனாகணும். நாம கண்ட பொருளை திங்க கூடாது. தின்னப்பட்டு வாந்தி எடுக்க கூடாது. சண்டையெல்லாம் போடக்கூடாது. போட்டு மண்டையெல்லாம் உடைக்க கூடாது. ஒற்றுமையா இருக்கணுமே. ஆஹா, இவ்வளவு அழகான இடத்த நான் பார்த்ததே இல்லையே. சரி, நம்ம உட்காருவோம். அட, நான் இது சிலைன்னுலாம் நினைச்சேன். சரி, அதான் இது நம்ம மனுஷன்லாம் நினைச்சேன். சிலையா? சரி, யாராவது வந்தா கூட கூடன்னு போட்டோ எடுக்கலாம். சரி, உட்காருவோம். இனிமேல் நான் வீட்டுக்கு போனா என் பிள்ளை ஒரு வாரம் ஸ்நாக்ஸே கேட்க மாட்டான். காரணம் அவளுக்கு பிடிச்ச கடலை மிட்டாய் இருக்கு. 2 இருக்கு. 1 நம்ம சாப்பிட்டுக்கலாம், 1 அவளுக்கு கொடுத்துடலாம். சரி, வைப்போம். எங்க வைக்கிறது? கீழே வச்சாலும் எறும்பு வந்துடும். சரி, கருத்து போட்டுருவோம். நமக்குன்னு கொடுத்த மாதிரியே இருக்கு. சரி, உட்காருவோம். சரி, சாப்பிடுவோம். நமக்குன்னு கொடுத்த எவ்வளோ சூப்பரா இருக்கு. அடுத்தது காட்சி 5. சரி, சாப்பிட்டாச்சு. வீட்டுக்கு போலாமா? என்ன காணும் கடலை மிட்டாய? சரி சரி, வெத்தலையாவது போடுவோம். சுண்ணாம்பு அதிகமா வச்சு விட்டுருக்கானே, என்ன பண்றது? வெத்தலை வேற தின்னா கேடுங்கிறாங்க. சரி, போட்டுருவோம்.
இந்த சிலைக்கு என்னமோ குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஓஹோ, மேக்கப் குறைஞ்சிருக்கா? சரி, நம்ம சுண்ணாம்பு எடுத்து அது தடவி விட்டுற வேண்டியதான். மூஞ்சியெல்லாம் எரியுமா? அப்பதான் கண்டுபிடிச்சிருவாங்களா? சரி சரி சரி, இப்பதான் தலை சூப்பரா இருக்கு. சரி போலாம். என்ன தலை கண்ணு உருட்டுது? அப்போ ஓடிடும். அப்போ பயங்கரமான தலையா இருக்கும் போல. ஐயோ, இவ வேற மூஞ்சி எல்லாம் எரியுது. தண்ணி வேற எங்க இருக்குன்னு வேற தெரியலையே. ஐயோ, தண்ணி வேற கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? மூஞ்சி எல்லாம் எரியுது. இவ ஒருத்தி மேக்கப்னு சொல்லிட்டு மூஞ்சில சுண்ணாம்பு பூசிட்டு போயிட்டா. காட்சி 5. அழகா பண்ணோம். காட்சி 5. தூய்மை காவலர் தனுஸ்ரீ. தள்ளி நில்லு, கூட்டிட்டு இருக்காங்களா? கண்ணு தெரியலையா? அக்கா, சிலையாச்சு எப்படி நகரும்? என்னது சிலையா? சரி, என்ன பண்ணுவோம்? நம்ம சிலையா போச்சு, நம்ம கடமையை செய்வோம். காக்கா வேற அதனுடைய வேலை காமிச்சிருக்கு. நல்லா அங்க சூப்பரா இருக்குக்கா. கண்ணு உருட்டுது. கண்ணு உருட்டுது. கண்ணு உருட்டுதா? சரி, நம்ம போய் வேற அதுக்கிட்ட சொல்லுவோம். நீங்க வேற இழுப்பையா இருக்குது. சரி, எப்படியோ நம்ம சுண்ணாம்பு தொடக்கணும்னு நினைச்சோம். எப்படி தொடச்சிட்டாங்க? அதையாச்சும் உருப்படியா செஞ்சாங்களே. என்ன பிடிக்க முடியுமா? என்ன பிடிக்க முடியுமா? இவங்க சரியான பயந்தாங்கோலிங்களா இருக்கிறாங்க. அப்பா, கண்ணை விட்டதுக்கே பயப்படுறாங்க. இங்க ஒரு திருடியை சுற்றி திரியா. எல்லாரும் கவனமாக இருங்க. ஜாக்கிரதை. சார், நம்ம என்னதான் பண்ணாலும் அந்த திருடியை கண்டே பிடிக்க முடியல சார். நம்ம சர்ச்சுக்கு போய் ட்ரை பண்ணுவோமா? எஸ் சார். சார், ஆமாங்க சார். அதே மாதிரி தாங்க சார் பைபிள்லையும் எரேமியா 33:3 ஏசப்பா சொல்லியிருக்காங்க சார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதவன கெட்டாதமான பெரிய காரியங்கள் செய்வேன்ட்டு. வாங்க சார், நம்ம போய் ஜோம் பண்ணலாம். எஸ் சார். நேற்று வாங்கிட்டு இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் சத்திரம் 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 ஏசப்பா. எரேமியா 33 நீங்க சொல்லியிருக்கிறபடிங்க ஏசப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோங்க ஏசப்பா. நீங்க அந்த திருடியை பிடிக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசியை நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். வாங்க சார், இப்போ நம்ம போய் தேடலாம். ஸ்டார்ட். சார், ரொம்ப களைப்பா இருக்கு சார். வாங்க போய் கார்டனுக்கு போய் ரெஸ்ட் எடுப்போம். சரி சார், வாங்க சார், போய் ரெஸ்ட் எடுக்கலாம். சார், ஒரு வாரமா தொண்டை வலிக்குதுங்க சார். இது குடும்பத்துக்கு ஏதோ மருந்து இருக்கு சார். இதுக்கெல்லாம் ஏங்க சார் கவலைப்படுறீங்க? இதுக்கு நாங்கள் ஒரு சித்த மருத்துவப்படி இருக்குங்க சார். இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடனே சரியாயிடும் சார். சார், இந்த பொடி என்ன பண்ணுறது சார்? மீதி அப்படியே பின்னாடி தூக்கி போட்டுருங்க சார். இது சார், நம்ம தேவையான தெரியும் சார். பார்க்கறதுக்கு நல்லா வாங்க, திருடியை பிடிங்க. ஐயோ, எல்லாரும் சரி, நீங்க அந்த திருடியும் பணம் கொண்டு வந்துட்டீங்களா? எல்லாமே கொண்டு வந்தாங்க சார். சரி, திருடியை பிடிச்சிட்டு வந்ததுனால நம்ம ஸ்டேஷனுக்கே பெருமை. உங்களுக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்ம். எஸ் சார். தேங்க்யூ சார். இவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். சார், அப்படி பண்ண மாட்டேங்க சார். பணத்துக்கு ஆசைப்பட்டு செஞ்சுட்டேங்க சார். நான் செய்யவே மாட்டேங்க சார். இவ்வளவு எப்படி பிடிச்சா? எரேமியா 33 ஏசப்பா சொல்லியிருக்கிறபடிங்க சார். நாங்கள் சர்ச்சில் போய் ஜோம் பண்ணாங்க சார். ஏசப்பா தாங்க சார் பிடிக்க உதவி செய்தாங்க. சரி, மன்னிச்சிட்டேன். சரி, வாங்க எல்லாரும் சேர்ந்து ஜோம் பண்ணுவோம். நான் இனி திருட மாட்டேன். நானும் உண்மையாய் உழைத்து சாப்பிடுவேன். இயேசு கிறிஸ்துவே, என்னை மன்னியும். நான் தினமும் உன்னை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு உதவி செய்யும். ஆமென். இந்த நாடகத்தோட கருத்து என்னன்னா, நம்மளும் ஏசப்பாவை கூப்பிடும் போது ஏசப்பா நமக்கு கன்ஃபார்மா உதவி செய்வாங்க.